ஓகே புரியுது சார். இந்த கார்டு வந்து போயிட்டு இருக்கு. இவரு மன்னிக்க மாட்டாரு இவரை. நெக்ஸ்ட் லெவலா? ஃபர்ஸ்ட் லெவல் பிளாக் மேஜிக், ஏ. செகண்ட் லெவல் பிளாக் மேஜிக், ஏ. தேர்ட் லெவல் நோ. அதாவது இவர் எங்கேயோ போயிட்டு மாய மந்திரம் பண்ணல. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல். ஃபர்ஸ்ட் லெவல் மீன்ஸ் தாட்ஸ். செகண்ட் லெவல் மீன்ஸ் எங்கேயோ ஒரு கோயில போயிட்டு எங்கேயோ போய் அவருக்கு பத்தி நெகட்டிவா வேண்டியிருக்காரு. கான்சியஸா அன்கான்சியஸா வேண்டியிருக்காரு. பிளாக் மேஜிக். நீங்க வேண்டது அவர் வேண்டியிருக்காரு சார். நீங்க அவர் சொன்ன சார் நீங்க வேண்டியிருப்பீங்க சார், உங்களுக்கு தெரியாது. நீங்க பேர் போட்டு வேண்டியிருக்க மாட்டீங்க, பேர் போடாம வேண்டிருக்கீங்க. என் இருக்கிற நிர்வாகம் எல்லாமே என் பேச்சு கேட்கணும் வேண்டியிருப்பீங்க. நான் சொன்னதெல்லாம் கேட்கணும்னு கை கட்டிருப்பீங்க, தாயத்து கட்டிருப்பீங்க. இல்லையா இல்லையா சார்? பல மாதிரி எல்லாம் பண்றாங்க சார். என் பேச்சு கேட்கிற மாதிரி நான் பண்ணணும். என் பொண்டாடி பேச்சு கேட்கிற மாதிரி ஏற்றி விட்டுப்பாங்க, ஏற்றி விட்டுப்பாங்க சார். பல மாதிரி இருக்கு சார். நான் என்ன சொல்றேன் சார், பல மாதிரி இருக்குன்னு நான் சொல்றேன். பொண்டாடி பேச்சு கேட்கிற மாதிரி, புள்ள பேச்சு கேட்கிற மாதிரி, இவனை கல்யாணம் பண்ற மாதிரி எல்லாமே பண்ண மாதிரி செஞ்சிருப்பாங்க. அது ஒரு காலம் கட்டணும், லாஸ் பண்ணும். அப்புறம் பிரச்சனை வந்து எத்தனை பேர் மயம் வந்து இப்ப கல்யாணம் பண்ணிருக்காங்க பொம்பளைங்கள. எங்க ஊர்ல காமன் சார், உங்க ஊர்ல தெரியல சார். எங்க ஊருக்கு அழகான பொம்பளை சார், ஒரு ஒரு மோசமா இருப்பான். அவன் வச்சிருப்பான் பொண்டாட்டியா, அதை பார்த்தா ஒரு மாயமந்தம் பண்ணி வச்சிருப்பான். அந்த மாதிரி இவருக்கு பிளாக் மேஜிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல். தேர்ட் லெவல் இல்ல. தேர்ட் லெவல் யார் அவர் போய் எங்க செய்யல, இவர் பேரை கூப்பிட்டு ஷார்ட் ஃபார்ம் தான் சார். இது வந்து ஆபீஸ் நடக்கிறது. நான் நல்லா இருக்கணும், நான் பாத்துக்கிறேன், யார வரணும் அந்த மாதிரி என்ன வச்சிருப்பாங்க சார். சாமி வச்சிருப்பாங்க, கோயிலுக்கு குண்டு வச்சிருப்பாங்க, ஒரு எழுதி வச்சிருப்பாங்க, இல்ல மேடம் கவர்னர் வச்சிருப்பாங்க. ஓன் ப்ரொடெக்ஷன். இந்த ப்ரொடெக்ஷன் மித்தவங்களை அட்டாக் பண்ணும். அதனாலதான் நான் செய்யும் போது think of your office, I will clean your office சொல்லுவேன். இதுதான் உங்களுக்கு இருக்குது. ஓகே, சோ இத வெளியாக்கணும். You must remove this card. In that case, I cannot remove the card. I cannot proceed from here. அந்த பிளாக் மேஜிக் வெளியாக்கணும். பிறகுதான் நான் ஒரு ஹீல் பண்ண முடியும். இதுதான் எங்களோட சிஸ்டம்ல வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இந்த கார்டு போகணும். It must go naturally from him, not from me. You have an issue, or that man has an issue with him. Maybe நாளை காலங்காத்தால இவர் அவர் கொண்டு போயிட்டு ஒரு காப்பி ஆகி வந்தா நல்லா மேபி become better. வாங்க சார் காப்பி குடிக்க போவோம். மேபி we don't know. நான் அவன் பார்க்க மாட்டேன், நீ இவன் பார்க்க மாட்டேன், அவன் வேலைக்கு வரானா, வேலைக்கு வரான அந்த மாதிரி சொல்றவங்க அனுப்பிட்டு இருக்கேன் சார். எத்தனை கவர்மெண்ட் ஆபீஸ் உங்க பேப்பர் கொடுத்துருக்காங்க சார் வேலை செய்யாம இருக்கானே சார், இருக்கானே சார். கவர்மெண்ட் ஆபீஸ் வேலை பிடிக்காம வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அவனை பார்த்தாலே கடுப்பாவீங்க. இதெல்லாம் வந்து கீழே கோமாஜ் நெகட்டிவ் எனர்ஜி வித்தின் ஹிம் சார். இதெல்லாம் கிளீன் பண்ணாங்க நான் தெரிய போயிடும். நாங்க என்ன பண்ணோம், எப்படி உங்களுக்கு வரக்கூடாது கத்து கொடுப்போம். எப்படி நீங்க கிளீனா இருக்கணும், எப்படி கோயில வேணும் அந்த கத்து கொடுப்போம் உங்களுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு வராம இருக்கும். நீங்களே செக் பண்ணுங்க. வந்துச்சா? ஆமா வந்துச்சு. ஏவன் அவனா? ஐயோ நாளைக்கு போய் அவனை பார்த்து ஒரு மன்னிப்பு கேட்டுங்க தெரிய போயிடும். முத காட் வரும் சார். அதே விட்டீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா வரும், அப்புறம் ஸ்ட்ராங்கா வரும், அப்புறம் வேற லெவல் போயிடும். பாருங்க எவ்வளவு பேர் இருந்தாரு, எல்லாம் போயிட்டாரு. 2 பேர் தான் இருந்தாங்க, அந்த ஒருத்தர் போயிட்டாரு. சரியா சார்? 2 பேர் இருந்தாங்க. வாங்க அங்கே இருந்துங்க சார். இந்த 2 பேரும் நீ பாப்பீங்களா? பாப்பேன். நாளைக்கு பாப்பீங்களா அவங்கள? பாப்பீங்க. அந்த முதல்ல திருப்பி வரும். அவரு மனைவி திருப்பி கேட்கணும். அவரு வேலைக்கு பொறுப்பா பண்ணி கேட்கணும், வேலை முடிஞ்சும் கேட்கணும். ஏதோ வீட்டுல ஆபீஸ்ல ஒரு டென்ஷன், ஒரு பிரச்சனை, எல்லாமே சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த மீட்டிங் விட்டு வந்த பிறகு எல்லாம் தெரிஞ்ச பண்ணிச்சிடணும். நீங்க போயிட்டு அவன் இருக்கான், அவன் இருக்கணும், அவன் வைக்கணும் டான்ஸ் திருப்பி நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க அனுப்புறீங்க ஒரு கோட்டை. சார் யாரும் வந்து வேலையை நீங்க எல்லாம் ஒரு ரொம்ப பர்சனலா எடுத்துக்குவாங்க. இதை இந்த மாதிரி சொல்லிட்டானே 10 பெருமனுக்கு அவன் வைக்கணும்னு அந்த மாதிரி ஒரு தொடர்பு கிரியேட் பண்ணுவோம். இதான் வந்து கார்டுன்னு சொல்றது. இது அழகா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே
சார் ஆல் நோன் சார். அண்ணோன்னா ஒரே போயிடும் சார். அண்ணோன்னா ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டான் அந்த பாட்டை. இப்போ வாட்டர் டிரைவர் சார் அந்த போடுறீங்க. How long you remember him? After that, finish. How long will he remember you? Depends what you did. Depends on what you did. இப்ப என்ன பண்ணுங்க சார், இப்ப பாருங்க, வாங்க சார் வாங்க. நீங்க வந்து ஸ்கூல்ல வந்து ரீயூனியன் வச்சிருக்கீங்களா? ஓல்ட் ஸ்டூடெண்ட் போய் மீட் பண்ணுவீங்களா? உங்க ஓல்ட் ஸ்டூடெண்ட் மீட் பண்ணுவீங்களா? ஏர்லி ஒன்ஸ் எங்க மீட் பண்ணுவீங்க? எத்தனை பேர் இருப்பீங்க? 5 பேர். யாரை பத்தி பேசுவீங்க? பாலப்பாட்ட டீச்சர், அட்டகாசமான டீச்சர் பேசுவீங்களா? அவங்க போன் அந்த கோடன் டீச்சருக்கு அது நல்லா பேசுவீங்க, கெட்டது பேசுவீங்க? இந்த பேசுவீங்க சார், நல்லது கெட்டது பேசுவீங்க சார். அது நார்மல் தானே சார். அவங்க அடிச்சா பையன் அவனை மறக்க முடியாது. அவன் அந்த மாதிரி பண்ண டீச்சர் அட்டகாசம் பண்ணப்பா சங்கத்தை சார். இன்னும் உயிரா இருக்கான் அவன். அவன் உயிரா இருக்கிறது அந்த மாதிரி நம்ம அனுப்புவோம் சார். அவங்க லொக்கு இருப்பிட்டு இருப்பாங்க சார். சாப்பிட புறைய இருக்கும் தெரியுமா சார்? சாப்பிட போது புறைய இருப்பாங்க சார். பேட் தாட் கமிங், நாட் குட் தாட் சார். இந்த மாதிரிலாம் நடக்கும் சார். இதுதான் நான் சொல்றது. So sometimes when we meet people, we talk about somebody, we can send positive and negative energy. I am not saying you send negative. You can send both energies. அந்த மாதிரி கோட்ல வரும் சார். ஓகே சார். நீங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கீங்க. யூ டோன்ட் வரி. நீங்க வந்து ஆத்மா பண்றீங்க. நீங்க என்ன பண்றீங்க? உயிர் ஆத்மாக அவங்களோட உயிர் ஆத்மா அப்படி ஹையர் சோல் நம்ம 2 பேரும் கேட்கறீங்க. நாட் த மைண்ட். மைண்ட் அதான் நான் என்ன சொல்றேன், நீங்க நேரா போய் மன்னிப்பு கேட்க முடியாது. ஓ நீ பண்ணிட்டு இப்பதான் வரையாடாடே உன்னால எவ்வளவு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அனுப்பியிருப்பாங்க சார் அவங்க அறியாமலே. We want to forgive and let it go this lifetime. Okay? இப்ப இவர் மட்டும் தான் இருக்காரு சார்.